பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். ஆடி 18 சிறப்பு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடி 18 நன்னாளில் காவேரி கரை அருகில் அமைந்துள்ள எங்கள் ஊர் பரமத்தி வேலூர். இந்த பரமத்தி வேலூரில் காவேரி பாலம், அதாவது கரூருக்கும் நாமக்கலுக்கும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு பாலம், காவேரி பாலம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஆலயம். பரமத்தி வேலூரில் இந்த விநாயகர் ஆலயம் இருக்கிறது. அது காவேரி பாலத்துக்கு அடியிலேயே இருக்குது. இந்த விநாயகர் ஆலயம் குழு ஒரு 20 பேர் சேர்ந்து அமைத்து இந்த இந்த விநாயகர் ஆலயத்தையும் கட்டி, அதாவது வருடம் வருடம் வரக்கூடிய பக்தர்களுக்கு, அதாவது ஆடி 18 அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு வரக்கூடிய பக்தர்கள், அதாவது வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே அன்னதானம், சிறப்பான முறையில் அன்னதானம் இந்த ஆடி 18 அன்னைக்கு அந்த குழுக்கள், விநாயகர் குழு என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான அந்த மனிதர்கள் வருடா வருடம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 19 ஆண்டுகாலமாக அவங்க அன்னதானம் வழங்கி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 200 பேர்த்துக்கு இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு அன்றைக்கி வரக்கூடிய நபர்கள் 1000 பேர் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 7 மணிலேருந்து அவங்க துவங்கிட்டாங்கன்னா, மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த அன்னதானம் தீர்ற வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை வருடா வருடம் இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க வந்து அந்த நாங்களாம் கூட குடும்பத்தோடு போயிருந்தனால எங்களுக்கெல்லாம் அந்த டைமுக்கு வந்து சாப்பாடு வீட்டில் வந்து செய்கிறதுக்கு லேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அங்கே நாங்கள் அந்த முளைப்பாரியில் விட்டுட்டு கன்னிமாரி வழிபாடு செஞ்சுட்டு காவேரி தாயை வழிபட்டுட்டு வரும்போது எங்களுக்கு அந்த பசியாக இருக்கும் ஒரு டைமில் அந்த நேரத்தில் அந்த விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் குழுவாக அமைத்து அந்த அன்னதானத்தை மிக சிறப்பான முறையில் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அத்தனை பேர்த்துக்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது பரமத்தி வேலூரில் நடக்கக்கூடிய காவேரி கரை அருகில் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் இந்த நபர்கள் இதை வந்து மிக சிறப்பாக குழுவாக அமைத்து மிக சிறப்பான முறையிலும் அதை வந்து அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்காங்க. அந்த வீடியோவையும் நான் எடுத்த அந்த புகைப்படத்தையும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிறேன். அதே மாதிரி இந்த ஆடி 18 பெருக்கு இந்த காவேரி கரை அருகில் அமைந்துள்ள நிகழ்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த 7 கன்னிமார்களோட ஒரு வழிபாடும், அதே மாதிரி காவேரி தாயோட வழிபாடும், அதே மாதிரி இந்த முளைப்பாரியை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. 11ஆம் நாள் கணக்கு வச்சு, இல்லை 9ஆம் நாள் கணக்கு வச்சு போட்டுருவாங்க. போட்டு அதை கொண்டு ஆற்றுல வந்து விடக்கூடிய ஒரு தன்மையும், அதை விட்டு அவங்க நினச்சது நடக்கக்கூடிய ஒரு தன்மையாக இதை வந்து ஐதீக காலமாக இதை கடைபிடித்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இந்த நிகழ்வு எல்லாம் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக அந்த வழிபாட்டு முறையும், அதே மாதிரி இந்த முளைப்பாரி அவங்க கொண்டு விடக்கூடிய ஒரு நிகழ்வெல்லாம் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவு செஞ்சுருக்க நண்பர்களே. அதே மாதிரி கன்னிமார் வழிபாடு செய்வது எந்த மாதிரி ஒரு சிறப்பை தருகிறது என்பதை, அதோட உணர்ந்த நிலைப்பாட்டையும் அவங்களோட